காணாமல் போன பிறந்த நாள். ரவி உற்சாகமாக எழுந்தான். இன்று அவனுடைய பிறந்த நாள். அவன் வருடம் முழுவதும் காத்திருந்த நாள். அவன் விரைவாக தயாராகி கீழே ஓடினான். பலூன்கள், அழைப்புகள் மற்றும் பெற்றோரிடமிருந்து ஒரு பெரிய புன்னகையை எதிர்பார்த்தான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக வீடு அமைதியாக இருந்தது. சமையலறையில் அவரது அம்மா அமைதியாக சமைத்துக் கொண்டிருந்தாள். அவரது அப்பா மேலே பார்க்காமல் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தார். ரவி சிரித்துக்கொண்டே அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவித்தான். ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை. அவன் அங்கு கூட இல்லாதது போல் நடந்து கொண்டான். குழப்பமடைந்த அவன், ஒருவேளை அவர்கள் ஒரு ஆச்சரியத்தை திட்டமிடுகிறார்கள் என்று நினைத்தான். அதனால் அவன் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றான். பள்ளியில் விஷயங்கள் இன்னும் விசித்திரமாக இருந்தன. அவரது நெருங்கிய நண்பன் மெகுல் ஒரு புன்னகையும் இல்லாமல் அவனை கடந்து சென்றான். யாரும் அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. வருகையின் போது ஆசிரியர் தனது பெயரை கூட சொல்லவில்லை. குழப்பமாகவும் வேதனையாகவும் உணர்ந்த ரவி மதிய உணவின் போது ஒரு மூலையில் அமர்ந்தான். தேதியை சரிபார்க்க அவன் தன் தொலைபேசியை எடுத்தான். ஆம், அது ஜூன் 23. அது உண்மையில் அவனுடைய பிறந்த நாள். பிறகு எல்லோரும் அவனை ஏன் புறக்கணித்தார்கள்? மதிய உணவுக்கு பிறகு கைகளை கழுவும் போது ரவி ஏதோ பயங்கரமான ஒன்றை கவனித்தான். கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பு ஒரு வினாடி தாமதமாக நகர்ந்தது. அவன் கையை அசைத்தான். பிரதிபலிப்பு மெதுவாக பின்னோக்கி அசைந்தது. பின்னர் விசித்திரமாக சிரித்தது. ஆனால் ரவி சிரிக்கவில்லை. திடீரென்று கண்ணாடியை தொடவில்லை என்றாலும் அது லேசாக விரிசல் அடைந்தது. பீதியடைந்து குளியலறையிலிருந்து வெளியே விரைந்தான். அவன் பின்னால் குளிர்ந்த காற்று வீசியதால் அவன் முதுகுத்தண்டில் குளிர்ச்சியாக ஓடியது. அன்று மதியம் அவன் வீட்டிற்கு நடந்து செல்லும் போது யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற விசித்திரமான உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அவன் திரும்பி பார்த்தபோது கூடி அணிந்திருந்த தன் வயதுடைய ஒரு பையனை கண்டான். சிறுவன் அவனை முறைத்து பார்த்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. ரவி, நீ யார் என்று கேட்டான். சிறுவன் மெதுவாக தன் கூடை கழற்றினான். ரவி உறைந்து போனான். சிறுவன் அவனைப் போலவே இருந்தான். ஆனால் முகத்தில் ஆழமான வடுவும் சோகம் நிறைந்த கண்களும் இருந்தன. உனக்கு என்னை நினைவில்லையா? சிறுவன் மெதுவாக கேட்டான். ரவி தலையை ஆட்டினான். நான் உன் இரட்டை சகோதரர், சிறுவன் சொன்னான். உயிர் பிழைக்காதவன் நீ. ரவியின் மனதில் ஒரு திடீர் பிளாஷ்பேக் ஓடியது. மருத்துவமனை விளக்குகள், 2 குழந்தைகள் அழுகின்றன. பின்னர் அமைதி. அவனுக்கு ஒரு இரட்டையர் இருந்தான். ஆனால் யாரும் அவனுக்கு சொல்லவில்லை. நாங்கள் பிறந்த சிறிது நேரத்திலேயே நான் இறந்து விட்டேன் என்று சிறுவன் தொடர்ந்தான். ஆனால் நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நீ ஏதாவது உணர்வாய் என்று நான் நம்பினேன். ஆனால் நீ என்னை ஒருபோதும் நினைவில் கொள்ளவில்லை. ரவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. எனக்கு தெரியாது என்று அவர் கிசுகிசுத்தார். மன்னிக்கவும், நான் உன்னுடன் கொண்டாடியிருப்பேன். சிறுவன் ஒரு சிறிய புன்னகையை அளித்தான். அவ்வளவுதான் நான் விரும்பினேன். நினைவில் கொள்ளப்பட வேண்டும் ஒரு முறை கூட. ரவி மெதுவாக தலையசைத்தான். இனிமேல் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். மறுநாள் காலையில் ரவி மீண்டும் எழுந்தான். ஆனால் இந்த முறை எல்லாம் சாதாரணமாக உணர்ந்தான். அவரது பெற்றோர் அவனை பார்த்து சிரித்தனர். மெகுல் ஒரு பெரிய புன்னகையுடன் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அது இன்னும் ஜூன் 23ஆம் தேதி. அன்று இரவு ரவி தனது பிறந்தநாள் கேக்கில் 2 மெழுகுவர்த்திகளை வைத்தார். ஒன்று தனக்காகவும், ஒன்று அவர் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் சகோதரனுக்காகவும். அவருக்கு பின்னால் உள்ள கண்ணாடியில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. பின்னர் மெதுவாக மறைந்துவிட்டது. கதையின் ஒழுக்கம். சில நேரங்களில் ஆன்மாக்கள் நினைவில் இருக்க விரும்புகின்றன. காதல் ஒருபோதும் மங்காது. வாழ்க்கை மங்கினாலும் கூட